வணக்கங்க. இதுதான் பவழமல்லி. இந்த பவழமல்லி வந்து சாமி கோயிலில் நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. நல்லா ஒரு வாசமாகவும் இருக்குங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்ச பிற்பாடு தாங்க பூக்கும். சூரியன் வர்றதுக்குள்ளே கீழே விழுந்துடும். கீழே விழுந்தது எடுத்து வைக்கலாம். தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த சாமிக்கு இந்த பூ வைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசம் இருக்கும். இது வந்து செண்பகப்பூவு ஆரஞ்சு கலர் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து மனோரஞ்சிதம். இதை மீனாட்சி அம்மன் கோயிலில் அப்படியே மீனாட்சிக்கு கொண்டையில் வைக்கிற வலை மாரி பின்னி விற்பாங்க. அது என்ன நினச்சி மூந்து பார்க்குறோமோ அந்த வாசம் அடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த மனோரஞ்சித பூவில். இது வெள்ளை செண்பகப்பூ. இதை வந்து நர்சரியிலேருந்து இந்த 3 செடியும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பூ பூத்தாதான் தெரியும் அது என்ன கலர்னு. வெள்ளை ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பூ 10 ரூபான்னு விற்பாங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது நல்ல ஒரு வாசம் அப்படி இருக்குங்க, கம்ம கம்மனு. அடுத்து பாரிஜாதங்க. இந்த பூ எல்லாமே தேவலோக மலர்னு சொல்லுவாங்க. இந்த பாரிஜாதம் நம்ம தோட்டத்துக்குள்ளே வரும்போது அப்படி ஒரு வாசம் கமகமன்னு இருக்குங்க. இதை சாமிக்கு வச்சாலும் பூஜை ரூம் திறக்கும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். நம்ம தலையில் வச்சாலும் நம்ம என்னவோ சென்ட்டு அடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு வாசம் இருக்கும். இந்த பாரிஜாதம் வச்சு நம்ம அழகாக வளர்த்துட்டோம்னா நிறைய பூ பூக்குங்க. அதுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் புழு உரமும் கொடுத்தா போதும். அதுக்கடுத்து மகிழம்பூ. இது வந்து இலை, செடி, தண்டு எல்லாமே வந்து மருத்துவத்தன்மை வாய்ந்தது. நம்ம காய்ச்சிற நிலங்கு மாவு, குளியல் பொடி, ஃபேஸ் பேக்கு, இப்போ எண்ணெய் எல்லாத்துலேயும் இதை போட்டு சேக்காய் எல்லாத்துலேயும் போட்டு இதை யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே இது அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இது நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.